பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்துல ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. கோதண்டராமர் கோவில வச்சு ஆளுநர் பண்ண அரசியலை பத்தி இப்ப பேசலாமா? கோயில் அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு. இப்பயே அந்த டயர்ட்னஸ் நீங்க பார்க்கலாம் மூஞ்சில. மற்றபடி யாரும் எங்களை ஒன்றும் அச்சமத்தல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு கோயிலுக்குள்ள போக அசாம் அரசாங்கம் அனுமதி மறுத்திருக்கு. लॉ एंड ऑर्डर की सिचुएशन है, गौरव गोगोई जी जा सकते हैं, बाकी सब लोग जा सकते हैं, सिर्फ राहुल गांधी नहीं जा सकता. இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பா பல இடங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு. மக்கள் சக்தி அவரிடம் இருக்கிறது. ஆனால் பாஜக அரசோ அதை ஏற்க முடியாமல் அதை தடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ராமருக்கு இந்துக்கள் மதிப்பு கொடுப்பார்கள், பிரதமர் மோடி RSS பாஜகவை ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு செம்ம பதிலடி கொடுத்திருக்காரு. வைணவர்களை அழையுங்கள், சைவர்களை அழையுங்கள், நீங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு RSS பாரதிய ஜனதாவையும் அழைச்சா அங்க என்ன ராமர் கோயில் RSS மாநாடு நடக்குதா? கோயிலுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்க, இல்ல கோவிலுக்குள்ள விடாமையே பிரச்சனை பண்றாங்க. அதாகப்பட்டது மகாஜனங்களே. சார் வந்ததுல இருந்து எல்லாத்தையும் வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன விலையில சார் உங்களுக்கு கிஃப்ட் வேணும்? முதல்ல ஒவ்வொன்னு என்ன விலைன்னு சொல்லு, நான் எந்த கிஃப்ட் வேணும்னு சொல்றேன். ஒவ்வொன்னா சொல்லணுமா? லிஸ்ட் ரொம்ப பெருசாச்சே. எவ்வளவு பெருசானாலும் பரவாயில்லம்மா, சொல்லு, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ ஒன்னும் முடிவு பண்ண வேணாம். ஆமாமா, உனக்கு இந்த கடையில நல்லபடியா வியாபாரம் நடக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எதுக்குங்க கோவப்படுறீங்க? நியாயமா ஒரு கேள்வி தானே கேட்டேன். அதுக்கு என்னமோ பாஜக பண்ற பாலிடிக்ஸ் மாதிரி பொங்குறீங்க. பாஜக பண்ற பாலிடிக்ஸா? ஏங்க இந்த பொண்ணு என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசுறா? இவ ஒன்னும் சம்பந்தம் இல்லாம பேசல. பாஜகவில் இருக்கிற சில பேரு சம்பந்தம் இல்லாம பேசி தமிழ்நாட்டுக்குள்ள மத பிரச்சனையை உருவாக்க திட்டம் போடுறாங்க. ஏங்க இப்பதான் ராமர் கோவில் திறப்பு விழா நடந்திருக்கு. முற்று பெறாத கோவில திறந்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் பாஜக ஒன்னா கலக்குதுன்னு பல பேர் குற்றம் சுமத்தி இருக்காங்க. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சு அரசியல் ஆதாயம் தேடுற பாஜகவோட இந்த செயலுக்கு எதிர்கட்சிகள் கிட்ட இருந்து மட்டும் இல்லாம ஆன்மீகவாதிகள் தரப்புல இருந்தும் கடுமையான கண்டனங்கள் எழுந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எதை வச்சு மத பிரச்சனையை தூண்டுறதா நீங்க சொல்றீங்க? செல்லக்குட்டி, ஒரே ஆயுதத்தை வச்சுதான் அவங்க எல்லா பக்கமும் அட்டாக் பண்றாங்க. காஞ்சிபுரத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பகிரங்கமா முன் வச்ச குற்றச்சாட்டை பத்தி நீ கேள்விப்படலையா? அவங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடுதல் நிதி உதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. இதுல எதை வச்சு அவங்க தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இங்க அங்க நீ எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே அரசியல் கடவுள் நம்பிக்கையை வச்சு மக்களை பிளவுபடுத்துறது தான். கரெக்டா சொல்லிட்டா கண்ணாடி போட்ட கிஃப்ட் பொண்ணு. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் நடந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா நேரலை நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க பேசும்போது நேரலை நிகழ்ச்சிக்கு திமுக அரசு இடையூறு செஞ்சதா சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. சென்னை மேற்கு மாம்பலத்துல இருக்கிற கோதண்டராமர் கோவிலை வச்சு தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் பண்ண பாலிடிக்ஸ் மாதிரியா? மேடம் கரெக்டா லைனுக்கு வரீங்க, ஆனா டக்குன்னு ஜம்ப் ஆயிடுறீங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த பதிலடி இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதானே பார்த்தேன். பதிலடி வாங்காம பாஜகவால இருக்க முடியுமா? ஆமாண்டி செல்லம், தமிழகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் நோக்கத்துல பாஜகவில் பல நிலைகளில் பொறுப்பு வகிப்பவர்களும் செயல்படுவதா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. மத நல்லிணக்கம் மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டிலேயே பாஜக தன்னுடைய வேலையை காட்ட நினைக்குது. அதுக்குதான் உடன்பிறப்புகளுக்கு எழுதின கடிதத்துல முதல்வர் கடுமையா பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கடிதத்துல ஒரு வதந்தியை பரவச் செய்து அதனை உண்மை போல் ஆக்கும் பணியை பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களே பொறுப்பின்றி செய்வது வழக்கமாகிவிட்டது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் பஜனை நிகழ்ச்சிகளின் போது காணொலி காட்சி ஒளிபரப்ப அறநிலையத்துறை தடை விதித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டவர்களே காணொலி காட்சிகளை திரையிட மாட்டோம் என குறிப்பிட்டுதான் அனுமதியே கோரியுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல,
மத்திய நிதியமைச்சர் பரப்பிய திட்டமிட்ட வதந்தி விடுவதற்குள் பொய் என அம்பலமானது. அது மட்டுமின்றி இதற்கு சென்னை உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்தி என்பது மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கானதும் மட்டுமே, சமூகத்தில் நிலவும் சமநிலையை சீர்குலைப்பதற்காக அல்ல என்றும், சிறப்பு பூஜைகளுக்கு எந்த தடையும் விதிக்கப்படாத நிலையில் தவறான பரப்புரையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு வழிவகுக்க கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. பாஜகவுக்கு செம்ம அடி கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய பேச்சும் இன்னைக்கு தலைப்புச் செய்தியா வந்திருக்கு. திமுக பொருளாளர் திரு TR பாலு எழுதின நூல்கள் வெளியீட்டு விழாவில் பேசின முதலமைச்சர் அவர்கள் 10 வருஷமா ஆட்சியில இருந்துட்டு எதையுமே செய்யாம கடைசி காலத்துல முழுசா கட்டி முடிக்கப்படாத கோயில பாஜக திறந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். கடந்த 10 ஆண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம, பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம, இறுதி காலத்துல ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனாலதான் முழுசா கட்டி முடிக்கப்படியாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரியே இந்தியா முழுக்க வலிமையான கூட்டணிகள் உருவாக்கி பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக. அந்த கோபம் மக்கள் மனசுல இருக்கு. தமிழ்நாட்டில் நாம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வர்றதாக செய்திகள் வருது. விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்திலே நுழைகிறோம். கோதண்டராமர் கோவில வச்சு ஆளுநர் பண்ண அரசியலை பத்தி இப்ப பேசலாமா? பேசுங்க. அவரும் பாஜகவோட பிரதிநிதி மாதிரி தானே நடந்துக்கிறாரு. சென்னை மேற்கு மாம்பலத்துல இருக்கிற கோதண்டராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. பூசாரிகள் மற்றும் கோயில் ஊழியர்களோட முகங்கள்ல கண்ணுக்கு புலப்படாத பயம் மற்றும் மிகப்பெரிய அச்ச உணர்வு இருந்தது. நாட்டின் பிற பகுதிகளில் கொண்டாடப்படும் பண்டிகை சூழலுக்கு முற்றிலும் அது மாறுபட்டிருந்தது. பாலராமர் பிராண பிரதிஷ்டையை நாடு முழுவதும் கொண்டாடும் போது அக்கோயில் வளாகம் கடுமையான அடக்குமுறையின் உணர்வை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது மூலமா ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்த அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கோவில் பட்டாச்சாரியாரே அந்த முயற்சியை தவிடு பொடி ஆக்கிட்டாரு. சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், புஷ்ப அலங்காரங்கள்லாம் நேற்று ராத்திரி முழுக்க செஞ்சோம். அந்த தூக்கம் இல்லை, அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு. இப்பயே நீங்கள் அந்த டயர்ட்னஸ் நீங்கள் பார்க்கலாம் என் மூஞ்சில். நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆளுநர் வந்து அச்சகாலெலாம் கொஞ்சம் மாட்டமாக இருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்கான்ற மாதிரி சொன்னால் நாங்கள் ட்விட்டர் பார்க்கல. இருந்தாலும் நாங்கள் இந்த டயர்ட்னஸ்னால ஆளுநராக மேபி அப்படி அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கலாம். மற்றபடி யாரும் எங்களை ஒன்றும் விதத்தில் அச்சமத்தலை. அவங்க செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் என்ன சொன்னாலும் கவர்னர் வச்சு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். அது பிரகாரம் அவர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணார். ஆமாண்டி செல்லம், கோதண்டராமர் கோவில் ஊழியர் மோகன் பட்டாச்சாரியார் ஆளுநரின் பொய் குற்றச்சாட்டை அம்பலப்படுத்தியிருக்காரு. ஆளுநருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம், தல புராணத்தை எல்லாம் எடுத்து சொன்னோம், மற்றபடி எந்தவித அச்ச உணர்வும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. கோயிலுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்க, இல்ல கோவிலுக்குள்ள விடாமையே பிரச்சனை பண்றாங்க. ஓ, நீங்க அசாம் மேட்டரை சொல்றீங்களா? ஆமாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு கோயிலுக்குள்ள போக அசாம் அரசாங்கம் அனுமதி மறுத்திருக்கு. நடந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொன்னாதானே புரியும். செல்லக்குட்டி, உனக்கு இதை பத்தி தெரியுமா? ஏங்க, உங்களுக்கு தெரியாதா? அசாம்ல நியாய யாத்திரை நடத்தி வரும் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அங்குள்ள ஸ்ரீமந்த சங்கரதேவா பிறந்த இடமான படத்ராவா சத்ராவில் சாமி தரிசனம் செய்ய திட்டமிட்டு இருந்தாரு. துறவி, அறிஞர், சமூக மத சீர்திருத்தவாதியான ஸ்ரீமந்த சங்கரதேவா அசாம் கலாச்சாரம், மத வரலாற்றோட குறிப்பிடத்தக்க ஆளுமையா அறியப்படுறாரு. ஆனா அந்த கோயிலுக்கு செல்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. लॉ एंड ऑर्डर की सिचुएशन है, गौरव गोगोई जी जा सकते हैं, बाकी सब लोग जा सकते हैं, सिर्फ राहुल गांधी नहीं जा सकता. तो पता नहीं, कोई ना कोई कारण होगा.
ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணம் வந்தப்ப அவருக்கு பின்னாடி வந்த வாகனங்கள் மேல மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தந்தா கூட நியூஸ்ல பார்த்தேனே. இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பா பல இடங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு. ஆமாண்டி செல்லம், நானும் அதை பார்த்தேன். அப்ப எதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? உனக்கு எது வரைக்கும் தெரியுதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஆர்ப்பாட்டம் நடந்த வரைக்கும் கூட தெரிஞ்சிருக்கே. இந்த ஆர்ப்பாட்டத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசுறப்ப பாஜகவோட முகமுடியை கிழிச்சு எறிஞ்சிட்டாரு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் கூப்பிட்டாரு. ஒரே ஒரு சாக்கு, அரை சாக்கு தான் அங்க கிடக்கு, வேற குப்பையே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நேற்றே வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் நீங்க அவங்க எல்லாம் கூட்டி முடிச்ச பிறகு நீ போய் ஒரு அரை சாக்க கூட்டி, அரை சாக்கு தான் கிடக்கு, முழு சாக்கு கூட அங்க கிடக்கல. இது என்ன நியாயம்? எதற்காக இந்த நாடகம்? ராமருக்கு இந்துக்கள் மதிப்பு கொடுப்பார்கள், பிரதமர் மோடி RSS பாஜகவை ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு செம்ம பதிலடி கொடுத்திருக்காரு. ராமர் கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் எல்லாம் மகிழ்ச்சியா போய் செய்ய வேண்டியதுதானே. வைணவர்களை அழையுங்கள், சைவர்களை அழையுங்கள், இவர்களை எல்லாம் அழைத்து அவர்களெல்லாம் போய் மந்திரம் போதி ராமரை பிரதிஷ்டை செய்தால் வரவேற்கக்கூடியது. நீங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு RSS பாரதிய ஜனதாவையும் அழைச்சா அங்க என்ன ராமர் கோயில் RSS மாநாடு நடக்குதா? திரும்பவும் பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துட்டா இந்தியாவுல இருக்கிற எந்த கோவிலுக்கும் இவங்களோட அனுமதி வாங்காம நுழைய முடியாது போல இருக்கே. அததாங்க திரு பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்க. ஒருவேளை இந்த பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியாவிலே எந்த வழிபாட்டு தளத்திலும் யார் வேண்டுமானாலும் மோடியும் பாஜகவுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது என்கிற நிலைதான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்தியாவுக்கு தேவையா என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மார்த்தாண்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் MP விஜய் வசந்த் அவர்கள் கலந்துகிட்டு பேசியிருக்காரு. அதை பாத்தீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு நோக்கத்தோடும் இல்லை, மக்களுடன் சேர வேண்டும், மக்களோடு இணைய வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்தோடு அவர் இந்த பயணத்தை கொடுக்கிறார். மக்கள் சக்தி அவருடன் இருக்கிறது. ஆனால் பாஜக அரசோ அதை ஏற்க முடியாமல் அதை தடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டு இருக்கிறது. பாஜக பண்றது உண்மையிலேயே பக்தியா இல்ல பகல் வேஷமான சந்தேகமா இருக்கு. இதே கருத்து தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாஜக தன் தோல்ல சுமக்கும் அயோத்தி ராமர் கோயில் அரசியல அமைதியான கோதண்ட ராமர் கோயில்ல ஆளுநர் தேடி இருப்பது பக்தியா பகல் வேடமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சந்தேகமே இல்லடி செல்லக்குட்டி, இது கண்டிப்பா பகல் வேஷம் தான். சரிங்க, பகல் முடிஞ்சு சாயங்காலமே வந்துருச்சு. உங்களுக்கு என்ன gift தான் வேணும்? எங்களுக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம், ஆனா ஒவ்வொரு கிஃப்டும் என்ன விலைங்கிற டீடைல் வேணும். gift வேணாம், ஆனா விலைய பத்தின டீடைல் மட்டும் வேணுமா? அட ஆமாமா, எங்க கல்யாணத்துக்கு சில பேர் gift கொடுத்திருக்காங்க, சில பேர் ஒரிஜினல் ரேட்டை மறைச்சு டூப்ளிகேட் ரேட்டை போட்டிருக்காங்க. ஆமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுங்களை போன் போட்டு திட்டணும். சட்டு புட்டு விலைய சொல்லு. நீ போன் போட்டு திட்ட நான் வேலை பார்க்கணுமா? போயா வெளியே. அதாகப்பட்டது மகாஜனங்களே.